நெல்லை மாவட்டம் பேட்டை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக ₹5 வசூலிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், மது பாட்டிலுக்கு கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது என்ற அரசின் உத்தரவு இருக்கின்ற சூழலில் பல இடங்களில் வசூலிக்கப்படுவதாக தகவல், குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் கூடுதலாக ₹5 வசூலிக்கப்பட்டதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. முழுமையான விவரம் என்ன? தமிழகத்தில் கரூர் பகுதிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது பாட்டிலுக்கு ₹10 என்ற பாடல் தமிழகம் முழுவதும் அரசு டாஸ்மாக் கடைகளில் கூடுதலாக பணம் வசூலிக்க தொடர்பாக வெளியானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் அமைந்தவுடன் அரசு டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு ₹10 வாங்கினால் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு என்பது தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள அரசு டாஸ்மாக் கடைகளில் விற்பனையாளர்கள், மேற்பார்வையாளர்கள் ஆகியோர் இதனை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து பாட்டிலுக்கு ₹5 முதல் ₹10 வரை வாங்கி கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட திருநெல்வேலியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு ₹10 விற்பனை செய்வது தொடர்பாக தொடர்ந்து ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்தோம். இந்த நிலையில் அப்போது தமிழகத்தில் திருநெல்வேலி டாஸ்மாக் மேலாளர் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இருந்தபோதிலும் இதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் தொடர்ந்து அரசு டாஸ்மாக் கடைகளில் ₹5 முதல் ₹10 வரை பாட்டிலுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட ஊழியர்கள் மிக அதிகமாக வசூலித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை பகுதியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு ₹10 விற்பனைக்கான மது பிரியர்கள் கேள்வி கேட்டதால் ₹5 திருப்பி கொடுத்த கடை ஊழியர்கள் பாட்டிலுக்கு அரசு நிர்ணயித்தை விட கூடுதலாக ₹5 ஊழியர்கள் வசூலித்து வருவதும் இதன் மூலமாக தெரிகிறது. திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட பேட்டையில் உள்ள அரசு டாஸ்மாக் கடைகளில் நேரடியாக மது பாட்டில் வாங்க சென்ற போதுதான் இந்த பாட்டிலுக்கு ₹10 வசூலிக்கப்பட்டது. அப்போது பாட்டிலுக்கு ₹10 என அங்க மது பிரியர்கள் கேட்ட உடனே கடையில் உள்ள ஊழியர் ₹5 உடனடியாக அவருக்கு வழங்கினார். பின்னர் இந்த குவார்டர் பாட்டிலின் என்ன விலை என கேட்டபோது ₹330 என்றும் கூடுதலாக ₹5 வாங்கி வருவதாகவும் கடை ஊழியரே ஒப்புக்கொண்டுள்ளார். இதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள அரசு டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டு வரும். இதன் மூலமாக வெளியே தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து தமிழக அரசு அந்த ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த பிறகும் அதனையும் கண்டுகொள்ளாமல் தமிழகத்தில் முழுவதுமே இது போன்ற பாட்டிலுக்கு ₹5 முதல் ₹10 விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடைகளிலும் ₹5 முதல் ₹10 வரை தொடர்ந்து மது பிரியர்களிடம் வசூலிக்கப்பட்டு வருவதை மது பிரியர்கள் வேதனை அடைந்துள்ளார்கள். உடனடியாக தமிழக அரசு இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கூடுதலாக விற்பனை செய்யக்கூடிய கடையின் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மது பிரியர்கள் கோரிக்கையாக உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.